நீங்கெல்லாம் உண்மையாவே போலீஸ்காரங்களா இல்ல மிருகங்களா? தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு கோர்ட் இருக்குதியா? அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? அதுவும் உயிரை யார் கொடுத்தது உனக்கு அந்த அதிகாரம்? எங்க இருந்து வந்துச்சு உனக்கு அந்த தைரியம்? காக்கி சட்டை கிடைச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணலான்ற ஆணவமா? இவ்வளவு மிருகத்தனமாவா? இந்த அளவுக்கு அடிச்சவர் கொண்டிருக்கீங்களே, மனசாட்சியில உங்களுக்கு எப்படி? ஜெயிலுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாரடிப்புல இறந்துட்டான்னு சொல்லுவீங்களா? நீங்க பண்ண கொடுமை எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா வந்துருச்சு. மொத்தம் 19 இடத்துல காயம், மூளையில வீக்கம், உடம்பு முழுச உள்காயம், சதைய கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு இப்படி மிருகத்தனம் அடிச்சு இருக்கீங்களே. உங்க வீரத்தை காமிக்க இந்த பொட்டிக்கடை வியாபாரி தான் கிடைச்சாருல. பேரு சபரிவர்மன்ங்க, வயசு 35, நாகர்கோவில் சுசீந்திரன் என்ற பகுதியில ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். இவராகட்டும் அவங்க தங்கச்சி ஆகட்டும் 2 பேருமே மாற்றுத்திறனாளிகள். ஒரு கை வந்து இயல்பாவே வராது. இவங்க அப்பா அம்மா எல்லாருமே இவரை நம்பிதான் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பொட்டிக்கடை தான் வாழ்வாதாரம். இவர் செஞ்சது ஒரே ஒரு தவறு தாங்க, தடை செய்யப்பட்ட குட்காவை வித்தது. இவர் வித்தது சட்டப்படி தப்பு தான். அதுக்கு உயிரை கொல்ற அளவுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? டன் கணக்குல கஞ்சாவை கடத்துறான், பதுக்குறான், சொகுசு கார்ல சுத்துறான், சுகபோகமா வாழ்றான். ஏன் அரசியல்ல இருக்கான்? ஏன் அந்த திமிங்கலத்தை உங்களால பிடிக்க முடியல? ஏன் அவனுக்கிட்ட போகும்போது நீட்டிட்டு இருக்கிறவங்க லத்தி வளைஞ்சிருமா? ஆனா ஏழைக்கு மட்டும் 2 நாள்ல மரண தண்டனை. மாற்றுத்திறனாளி சபரிவர்மன், வாட்ச்மேன் அஜித்குமார், செல்போன் கடை வச்சிட்டு இருந்த பென்னிஸ் ஜெயராஜ், இந்த ஏழைங்க மேல மட்டும் தான் உங்களுக்கு பாயுமா? அரசியல்வாதி கிட்டயும் பணக்காரன் கிட்டயும் பொம்புறது, ஏழைகளை பார்த்தா பாயிருது. அவன் பழைப்புக்காக குட்கா வித்தது 100% தப்புதான். அதுக்காக இவ்வளவு கொடூரமாவாயா? 19 இடத்துல உள்ள ரத்தம் கட்டி அளவுக்கு இவ்வளவு மிருகத்தனமா இவ்வளவு கொடூரம் வச்சிருக்கீங்களே. இது என்ன முதல் சம்பவமா? இல்ல இது முதல் சம்பவமானு கேக்குறேன். பென்னிஸ் ஜெயராஜ் வழக்குல அவங்கள அடிச்சு அத்தனை போலீஸ்க்கும் இன்க்ளூடிங் இன்ஸ்பெக்டர் கோர்ட் ரட்டம் கொடுத்து கூட உங்க யாருக்கும் பயம் வரலையே. இப்ப போன திமுக ஆட்சியில அஜித்குமார் விஷயத்துல மொத்த தமிழ்நாடுமே கொந்தளிச்சதே. நம்ம சிஎம் விஜய் வந்து அஜித்குமார் வீட்டுக்கு போனாரு. சிஎம் அங்கிள் எங்களுக்கு சாரி எல்லாம் வேணாம், எங்களுக்கு நீதி தான் வேணும்னு போராடினாரு. சிஎம் சார் இப்ப உங்க ஆட்சியில இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த 3 போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் மட்டும் பண்ணா போதுமா? நீங்க இந்த குடும்பத்துக்கு கொடுக்கிற அரசாங்க வேலையோ இல்ல நஷ்ட ஈடோ போன உயிரை திரும்ப கொண்டு வருமா சார்? அந்த 4 வயசு சின்ன குழந்தைக்கு அவங்க அப்பாவை திரும்ப தருமா சார்? அதிமுக ஆட்சியில பென்னிஸ் ஜெயராஜ், திமுக ஆட்சியில அஜித்குமார், இப்போ உங்க தாவேக ஆட்சியில மாற்றுத்திறனாளி சபரிவர்மன். இதுதான் சார் நீங்க சொன்ன மாற்றமா? அப்போ இந்த போலீஸ் சட்டியுடையங்களுக்கு முடிவே இல்லையா? எவ்வளவோ நல்ல நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்களே, இந்த மாதிரி தவறு பண்ற ஒரு சில ஆட்களால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வருதே சார். நீங்க எப்படி சார் இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு வச்சிருக்கீங்க? பொதுமக்களுக்கு போலீஸ் மேல இருந்த அந்த நம்பிக்கை, மரியாதை, அந்த நம்பகத்தன்மை எல்லாமே போயிடுச்சே சார். போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்றது போய் போலீஸ் உங்கள் யமன், உங்கள் எதிரி அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கா சார். ஒரே ஒரு கோரிக்கை, சீக்கிரத்துல தப்பு பண்ணவங்களுக்கு நீங்க தண்டனையை வாங்கி கொடுக்கணும் சார்.